காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக நம்மோடு ஐயா முருகன் அவர்கள் இணைகிறார். முருகன் சார், இப்போ இந்த பிரச்சனை 2013-14 மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது. அன்றைக்கு நாமளும் பார்த்தோம் 15-16களில். இப்போ பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி வந்த பின்பு பிரதமர் அவர்கள் தனது எலெக்ஷன் கேம்பெயினில் பெரிய வாக்குறுதிகள்லாம் கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தற்போது நடந்திருப்பது இது தொடரும் ஒரு அவலமாக அனர்த்தமாக இருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு? இலங்கையில் வந்து அந்த உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த பொழுது பல்வேறுபட்ட காரணங்களால் நிறைய வந்து மீனவர்கள் இறப்பது, மற்றபடி அது அந்த சூழ்நிலையே வேறு. அப்போ வந்து கடுமையான ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. ரைட். ஆனால் அதற்கப்புறம் 2010-9 அந்த போர் அந்த ஆமாம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. கொஞ்சம் அந்த இது வேகம் குறைந்தது மாதிரி தெரிஞ்சது. ஆனால் அப்பப்போ இவங்க வந்து இந்த சிங்கள அந்த காவல் படை இருக்கு பாருங்க, கடலோர காவல் படைங்கிற பேரில் அவங்க வந்து, அதாவது இந்த மீன் பிடிக்க போகக்கூடிய தமிழர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த அந்த மீனவர்கள், அவர்களுக்கு வந்து மீன் வளம் எங்கே இருக்கோ அங்கே தான் போவாங்க. அது இயற்கை. அதில் வந்து எல்லை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. அப்படி அவர்கள் இங்கேருந்து போகிறாங்க, எப்படியும் மீன் பிடிக்கணுங்கிற ஆசக்தியோடு ஆவலோடு போகிறாங்க. அது எல்லை தாண்டி கொஞ்சம் போயிடுறாங்கும் போது அவங்களை கண்டித்து நீங்கள் விரட்டி விட்டுறலாம். ஆனால் அதற்காக சிறைபிடிப்பது, படகுகளை சிறைபிடிப்பது, அவங்க வந்து பல ஆயிரம் வந்து சில 1000 கோடிகளை எல்லாம் அரசாங்கத்தின் உதவியோடவோ லோன் பெற்றோ இல்லை அவர்களுடைய சொத்துக்களை விற்றோ தான் அந்த படகுகளை எல்லாம் உருவாக்குகிறார்கள். அந்த படகுகள் எல்லாம் கடத்தி கொண்டு போய் திருப்பி கொடுக்கறதே இல்லை. அதனால் அவங்களுடைய வாழ்வாதாரமே அதோடு அழிஞ்சு போயிடுது. அதனால் இந்த தொடர்ந்து இலங்கை நம்முடைய தமிழக மீனவர்களை வந்து கொடுமைப்படுத்துவது, கொலை செய்வது என்பது தொடர்கதையாக போய்கொண்டிருக்கிறது. எந்த ஆட்சி வந்தாலும் எது நடந்தாலும் இது தொடர்கதையாக போய்கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று என்னதான் இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 எம்பிக்களும் குரல் கொடுப்பார்கள், நிச்சயம் கொடுப்பார்கள். எங்க கொடுப்பாங்க? அது இல்லை கொடுப்பாங்க, நான் நம்புறேன். இல்லை நான் என்ன கேட்குறேன், இப்பொழுது மரணித்திருக்கிறார்கள். அம்மையார் சசிகலா என்ன சொல்கிறாங்க, அவங்க அறிக்கையை சொல்லியிருக்காங்க. 22 சம்பவம் நடந்திருக்கு, 23 தொடர் சம்பவம், எவ்வளோ பேர் இறந்திருக்கிறார்கள் என்று வந்திருக்கிறது. இந்தியாவினுடைய வெப்சைட்டில் வேறு விதமாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதை நான் இப்போ தோழர் ஐயநாதன்ட்டு கேட்க போகிறேன். இப்போ நீங்கள் எப்போ குரல் கொடுப்பீங்க? மரணம் நடந்த பிறகு குரல் கொடுப்பதா, அல்லது மரணத்திற்கு பின்பு நம்முடைய வலைகள் இழுக்கப்பட்டிருக்கிறது, மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், இப்பொழுது நாடாளுமன்றத்தில் ஒரு டிசென்டிவ், ஒரு கடுமையான கருத்து முரண்களை எல்லாம் நீங்கள் எழுப்பியிருக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்ப மறப்பி? அதை தான் ஜான்சன் சொல்றார். இது ஒரு துயரம். துயரம் தானே. நான் சொல்றது காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்களும் சேர்ந்து தான் சொல்றேன். ஆமா, எல்லாரும் தான், காங்கிரஸும் சேர்ந்து தானே. தமிழக மீனவர்களின் உரிமையை பாதுகாப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது, எல்லோரும் செய்ய வேண்டும். அப்படி என்றால் அவர்கள் வற்புறுத்த வேண்டும். அவர்கள் பொறுப்பிலிருந்து தவறிவிட்டார். ஆமா, அதாவது நீங்க வற்புறுத்துவது மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்தை திருப்பி அதை எப்படி தடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் யோசிக்க வைக்க வேண்டும். அவர்கள் வந்து தமிழக மீனவர்களை பற்றி பெரிதாக கவலைப்படுவதில்லை, மத்திய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் முக்கியமாக கவலைப்படுவதில்லை. இருந்தாலும் தமிழகத்தினுடைய அழுத்தம், வேகம் அது இருந்தால்தான் மத்திய அரசாங்கம் அந்த கண்ணெடுத்து பார்க்கும். இதற்கான கேள்வி கணைகளை வந்து இலங்கை அதிபரை நோக்கி எழுப்ப வேண்டும். இலங்கையில் ஆளுகின்றவர்கள் நீங்கள் இதை வந்து சாதாரண விஷயமாக அவர்கள் விட்டுவிடுகிறார்கள். எங்கள் எல்லையை தாண்டி வந்தார்கள், நாங்கள் சிறைபிடித்தோம், அதில் வந்து தப்பித்தவறி ஒருவர் இறந்து விட்டார் என்று அதுக்கு சாலி சாப்பெல்லாம் சொல்லுவதற்கு அவர் ரெடியாக இருப்பார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. அதாவது நம்ம மனசில் வந்து வெங்கையோடு வந்து வெறுப்புணர்வோடு இங்கே செல்லுகின்ற மீனவர்களை வெறுப்புணர்வோடு பார்க்கிறார்கள். அங்கே யாழ்ப்பாணத்தை சுற்றி இருக்கக்கூடிய சிங்கள மீனவர்கள் மட்டுமல்ல, தமிழ் பேசக்கூடிய மீனவர்கள் கூட இங்கிருந்து இவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள். எங்களுடைய அந்த புதிய வகையான அந்த வலையை போட்டு பிடிப்பதனால் சிறு சிறு மீன்களை கூட அள்ளி கொண்டு போய்விடுகிறார்கள். எங்களுக்கு வாழ்வாதாரமே போய்விட்டது, எங்களுக்கு அங்கே மீன்பிடிப்பு எந்த வேலையும் இல்லாமல் போய்விட்டது. எனவே வந்து அவர்களை நீங்கள் அடக்க வேண்டும் என்று புகார் கொடுப்பதே இவர்களாக தான் இருக்காங்க. அது ஒரு பெரிய குறைபாடாக இருக்கிறது. அதாவது தமிழக மீனவர்களா இலங்கை மீனவர்களா என்றெல்லாம் பாகுபாடு பார்க்காமல் அவர்கள் மனிதர்கள், அவர்கள் வந்து மீன்பிடிக்க வர்றாங்க, அவங்க தொழிலை பண்ணுறாங்க. ஏதோ ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களை கண்டித்து அனுப்புவது தவறல்ல. ஆனால் அதற்காக அவர்கள் உயிரை பலி கொடுப்பது, உயிரை பலி வாங்குவது என்பதெல்லாம் இது முறையற்ற செயல். வெறுப்பினுடைய உச்சகட்டம் தானே. ஆமாம், வெறுப்பினுடைய அது அவர்களோடு அவர் உடலோடு இயந்த ஒன்றாக ஆகிவிட்டது. இதில் வந்து எப்பவுமே அந்த படகுகளை வந்து மோதி அதை வந்து வீழ்த்துகிற அளவுக்கு, அதை கடலிலே அதை கவுத்து விடுற அளவுக்கெல்லாம் வந்து அவர்களுடைய மனதிலே வந்து எவ்வளவு வெங்கையும் எவ்வளவு கோபமோ அந்த மாதிரி இருப்பது என்பது இது வந்து மனித தன்மைக்கே அழகாக தெரியவில்லை.
இது சம்பந்தமாக மத்திய அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கடுமையான நடவடிக்கைகளை அதாவது நீங்க ஸ்ரீலங்கா வந்து எங்களோடு நெருங்கிய உறவோடு இருக்கிறது. எங்கள் காலத்தில் எங்களுடைய ஆட்சி காலத்தில் 50,000 வீடுகளை நாங்கள் வந்து அந்த இலங்கை மக்களுக்கு கட்டி கொடுத்தோம். $2 பில்லியன் கொடுத்தோம். இன்னைக்கு இவர்களும் வந்து அது மாதிரி எவ்வளவோ நாங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அங்கே வீடு கட்ட வந்து இத்தனை ஆயிரம் கோடியை கொடுக்குறோம் அப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனையை வந்து முன்னெடுத்து செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஏன்று கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த கச்சத்தீவை கொடுத்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் கச்சத்தீவை சுற்றி அங்கே மீன் வளமே கிடையாது. இவங்க மீன் பிடிக்க போகிற இடம் வேற. ஆனால் அந்த கச்சத்தீவு பிரச்சனையினால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேலே இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலை ஏன் வந்தது என்பதையெல்லாம் நாம் வந்து மறந்து விடுகிறோம். 71 வந்து அங்கே நடந்த மிகப்பெரிய கலவரத்தை அடக்குவதற்கு இந்திய இராணுவம் அங்கே பயன்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து 71 நடந்த பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷை பிரித்து கொடுப்பதாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த அந்த போரில் வந்து நீங்கள் பாகிஸ்தானுடைய விமானங்களோ போர் விமானங்களோ போர் கப்பல்களோ எதுவுமே வந்து திரிகோணமலையின் வழியாக உள்ளே வரக்கூடாது அப்படின்னு தடை நாம விதிச்சிருந்தோம். இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சுதான் அந்த போர் விமானங்கள் வர வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்த பொழுது இந்திரா காந்தி அவர்கள் அதுக்கு தடை விதித்தார்கள். எங்கள் எல்லைக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது என்று தடை விதித்தார்கள். அதே நேரத்தில் நம்முடைய வேண்டுகோளை ஏற்று ஸ்ரீலங்காவும் வந்து எங்களுடைய இலங்கையின் வழியாக திரிகோணமலை வழியாக எந்த போர்க்கப்பலும் வரக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் தடை விதித்தார்கள். இதனுடைய பங்காகத்தான் அதுவும் வந்து அப்பொழுது நீங்கள் வெள்ளக்கார காலத்தில் வந்து நம்ம நாட்டிலிருந்து பிழைக்க போனவங்க அன்னைக்கு வந்து மலைவாழ் மக்களாக அங்கே வந்து இதில் இருந்தவங்க தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக இருந்தவங்களில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அந்த ஊரினுடைய தமிழர்கள், 8 லட்சம் பேர் இந்தியாவில் இருந்து அதாவது தமிழ்நாடு கேரளா போன்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். மொத்தம் 11 லட்சம் பேருக்கு வந்து நீங்கள் அங்கே வந்து குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் வைத்துதான் ஒரு 285 ஏக்கர் நிலம் உள்ள அந்த வந்து கச்சத்தீவை கொடுப்பதற்கு அவர்கள் வந்து இதெல்லாம் பணயம் வைத்தார்கள். இப்பொழுது கச்சத்தீவு பிரச்சனையும் தாண்டி இப்பொழுது படுகொலை பிரச்சனைகளாக பேசுவோம். ஆமா, அதனால வந்து இது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் நிச்சயமா அந்த கோரிக்கை வைப்பார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இதை எளிதாக விட்டுவிட மாட்டார் என்று நம்புகிறேன். நிச்சயமா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பொழுது வயநாடு பிரச்சனையை பெரிதாக பேசிக் கொண்டோம் அல்லது பார்லிமெண்ட்ல பல்வேறுபட்ட வேற பிரச்சனைகள் போய் கொண்டிருப்பதனால் இதை கவனிக்காமல் இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் இருக்கிறது. அப்படி அல்ல, இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து இந்திய பாராளுமன்றமும் மத்திய அரசும் தமிழக அரசும் முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய அபிலாஷையாக இருக்கிறது. அது இந்திய ஒன்றிய அரசு இந்த பிரச்சனையை வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்கள் வந்து எங்கே சைனாவினுடைய ஆதிக்கம் வந்து திரிகோணமலையில் வந்து குவிந்து விடுமோ, கரெக்ட், அதாவது இன்னைக்கு மற்ற சர்வதேச நாடுகள் எல்லாம் வந்து உத்து பார்க்கக்கூடிய ஒரு துறைமுகமாக திரிகோணமலை இருக்கிறது. அது வந்து ஒரு ஆழமான நம்ம இந்திய பெருங்கடலில் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான துறைமுகம். அதில் வந்து இப்போ நீங்கள் போர் கப்பல்களோ போர் நீர்மூழ்கி கப்பல்களோ இருந்தால் கூட ரேடாரில் வந்து பதிவு செய்யப்படாது என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கிறதுனால எல்லா நாடுகளும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு தங்கள் வசப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறது. அது ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து லண்டன்லேருந்து எல்லா நாடுகளும் அதை நோக்கி பயணிக்கிறது. அதில் குறிப்பாக இன்னைக்கு நம்முடைய அண்டை நாடான சைனா வந்து கிட்டத்தட்ட 100 இந்த ஆயில் டேங்குகளை திரிகோணமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய 100 ஆயில் டேங்குகளை வெள்ளக்காரன் உருவாக்குனது. அதை வந்து இன்னைக்கு நம்ம கையில் இருந்தது. 35 ஆண்டு காலம் ஒரு இதை போட்டு 2003 வந்து ஒரு இதை போட்டோம், ஒரு ஒப்பந்தம் போட்டு 35 ஆண்டு காலம் வந்து அது நம்ம வந்து பராமரிக்கிறதுன்னு சொல்லி நம்ம தான் வச்சுக்கணும்னு சொல்லி போட்டோம். ஆனால் அதை இன்னைக்கு வந்து இந்த அரசு வந்து இலங்கை அரசு வந்து அதை ரத்து செய்து விட்டது. இன்னைக்கு வந்து அதை ஸ்ரீலங்கா கைப்பற்றி கொண்டு அவர்கள் ஆளுமையை வந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அங்கே ஓடுற ட்ரெயின் பூராவும் இன்னைக்கு வந்து சைனா மிகப்பெரிய முதலீட்டை வந்து ஸ்ரீலங்காவில் பண்ணியிருக்கு. நம்மளோட போட்டி போட்டு நாம் ஆயிரக்கணக்கான வீடுகளை ஏழை எளிய மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறோம். ஆனால் அவன் வந்து பிஸ்னஸ் ரீதியா அவன் வந்து ஸ்ரீலங்காவை அபகரிப்பதற்கான எல்லா வேலையும் சைனா பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை மாதிரி அவன் வந்து இங்கே உள்ள உட்காந்துருவானோ அதை தடுப்பதற்கு இந்திய அரசு முயற்சிக்கிறது தவிர இந்திய அரசு வந்து அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, எங்கள் அண்டை நாட்டு எங்கள் நாட்டுக்கு பெரிய ஆபத்தாக முடியும், அவருடைய ஆதிக்கம் திரிகோணமலையில் வந்து விட்டால் எங்கள் இந்தியாவுக்கு வந்து ஆபத்து கிட்ட நெருங்கி விடும். எனவே நீங்க அப்படியெல்லாம் எந்த பெரிய காரியத்திலும் இறங்கி விடாதீங்க, சைனாவையோ மற்ற நாடுகளையோ திரிகோணமலையில கொண்டாந்து நீங்க இறக்கிறாங்க
இருக்கீங்க அந்த ஒரு முக்கிய கருத்தை தான் இந்திய அரசாங்கம் இலங்கையோடு பேசிக் கொண்டிருக்கிறது தவிர இலங்கையோடு ஒத்து போறதுக்கு அது முக்கிய காரணமா இருக்கே தவிர இந்த ஸ்ரீலங்கா நம்மளுடைய தமிழ் மீனவர்கள் மீன் பிடிக்க போறாங்க, அதுல பிடிச்சிடுறாங்க, அதுல கொன்னுடுறாங்கிற பிரச்சனையை அவங்க மிகவும் எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள், மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி எடுத்துக்கொள்ளாமல் இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் முக்கியமான பங்கு இருக்கு. அதனால தான் தமிழ் மீனவர்கள் என்று இங்க குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அவ்வளவுதான்.